ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியத்தை எங்கிட்ட நம்மகிட்ட பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க. ஓகே. ஒரு நார்சிசிஸ்ட் உன்னுடைய கோபத்தை எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து இந்த நார்சிசிஸ்டனுடைய கோபத்தை நம்ம அதிகப்படுத்துறதுனால ஓகே, தவறான டைமிங்கில் நம்ம அதை வந்து அதிகப்படுத்தி இது மூலமாக பலவிதமான பிரச்சனைகளை திருப்பி நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நிம்மதியும் வந்து இன்னும் போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் எண்ட் ஆஃப் த டே எந்த விதமான சொல்யூஷனையும் கொடுக்காது. ஓகே, ஸோ அதுக்கு வேறு விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ எப்படிலாம் வந்து ஒரு நார்சிஸ்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணி தான் நமக்கு தேவையான விஷயங்கள் அடையணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு வேறு டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஒட்டு மொத்தத்தில் இன்றைக்கு வந்து இந்த நார்சிஸ்டனுடைய ரேஜை, அவங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, எதுலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க வரோம். பார்த்துருமா? என்ன சார் காலை போடு. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Okay, what will trigger them? இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செய்யவே கூடாது. செஞ்சேன்னா இன்னும் வந்து நமக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்குமே தவிர இது ஒன்றும் சொல்யூஷன் கொடுக்காது. த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். மிகப்பெரிய அவங்களோட கோபத்தை வந்து பயங்கரமாக அதிகப்படுத்துகிற விஷயம் என்ன, இதை உங்ககிட்டே நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. அவங்க என்கிட்ட கேள்வி மட்டும் கேட்காதே. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நார்சிஸ்ட் வந்து அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் என்ன, என்கிட்ட கேள்வி கேட்காத. ஏன்னா என்ன, பதில் தெரியாதவங்ககிட்ட கேள்வி கேட்டால் கூட எதையாவது ஒன்று அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மாதிரியான ஆட்கள் என்ன, தவறான பதில்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா? இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா எப்படி, ரொம்ப லாயலாக சொன்னால் அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. அதனால் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, அதை சமாளிக்கிறதுக்காக எந்த விதமான விஷயத்தையும் ரொம்ப பெருசாக எஃபோர்ட் எடுத்து அப்படியே நம்மளை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி அப்படியே ரொம்ப பேடாக அப்படியே ரொம்ப ட்ரிக்கியான விஷயங்களெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் அவங்க சொல்லும் போதே சமாளிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வைங்க, அதை பார்த்தாலே தெரியும் அவங்க சொல்கிறது பொய் தான்ட்டு. ஸோ பொய்யான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன், நான் உங்ககிட்ட பதில் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் உன்னுடைய அடிமை இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேனோ அந்த விஷயத்தையும் நான் செய்வேன். என்னோட லைஃப்பில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன். உன்னுடைய லைஃப்லையும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். ஸோ யூ ஷுட் நாட் ஆஸ்க் எனி கொஸ்டின். ஸோ நாம் அவர்களை அகைன் அண்ட் அகைன் கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது சிச்சுவேஷனை தான் காம்ப்ளிகேட் பண்ணுமே தவிர அவர்கள் கடைசியாக ஒரு பதில் சொல்ல போகிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த கேள்வி கேட்கறது மூலமாக நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிறது மூலமாக அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பயங்கரமாக வந்து அப்படியே ட்ரிகர் ஆனாலும் கூட இதில் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? நீங்கள் அவங்க மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கல்ல, அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கல்ல, அப்படின்னா அவங்க கூட வாழ்கிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் தயாராக தானே இருக்கிறீங்க. அதனால தானே நீங்கள் அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஒட்டு மொத்தத்தில் இவங்க கூட நமக்கு இருக்க கனெக்ஷனுங்கிறது விட்டு போல, அவங்க நம்மகிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்கன்னா அப்போ கனெக்டடாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜை அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியே ஆகிடும். ஸோ அதனால் என்றைக்குமே அவரிடம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, அது அவங்கள பல விதமான விஷயங்களை தூண்டும். த செகண்ட் திங், த ஃபாலோவிங் தெம். அவங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத எப்போ பார்த்தாலும் அப்படியே மானிட்டர் பண்ணுற மாதிரி அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அது இன்னும் வந்து அவங்கள வந்து இந்த ட்ரிகர் பண்ணுமே தவிர இது சிச்சுவேஷனை நார்மலைஸ் பண்ணாது. ப்ளஸ் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி எவ்வளோ விதமான எவிடன்ஸ் எடுத்தாலும் அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நீங்கள் உண்மையிலேயே நான் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யாருக்கிட்ட போய் சப்மிட் பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? அதை வச்சு 2 ஆட்கள்கிட்ட போய் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்களா? ஒன்று, இந்த சொசைட்டி முன்னாடி அவங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ப்ரூவ் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த சொசைட்டி என்ன பண்ணிட போகுது? அவங்கள நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க, அவங்க அஃபையர் வச்சுருக்காங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க, அவங்க உங்களை எமோஷனலி அப்யூஸ் பண்ணுறாங்கிறத ப்ரூவ் பண்ணுறீங்க, காசை வச்சுக்கிட்டே வந்து குழந்தைகளுக்காக செய்ய மாட்டேங்கிறாங்கிறத ப்ரூவ் பண்ணுறீங்க. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி இந்த சொசைட்டி கிட்ட என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுனால சொசைட்டி உங்களுக்கு தண்டனை கொடுத்துருங்கிறது உங்களோட நம்பிக்கையா?
இல்லை சொசைட்டி வந்து இவங்களுக்கு அப்படியே வந்து எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லி அப்படியே அட்வைஸ் பண்ணி இவங்களை சொசைட்டி திருத்திடுமா? இவங்களை திருத்த முடியுமா சொசைட்டியால்? இல்லை இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் போட்டே வச்சு கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த டிவோர்ஸுங்கிற மேட்டரில் எவ்வளோ கான்க்ரீட்டாக இருப்பீங்கிறது தான் ஜட்ஜு பார்ப்பாங்க. அங்கே இருக்க எல்லாரும் அதை தான் நோட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளவு எவிடன்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு, இவ்வளோ எவிடன்ஸை நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் மை லாட், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவர்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணி, இல்லை இந்த பொண்ணுக்கிட்ட நல்லா அட்வைஸ் பண்ணி, இந்த பொண்ணை வந்து என் கூட இனிமேல் இந்த மாதிரி அப்யூஸ்லாம் செய்யாமல் நடந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கிட முடியுமா? இனிமேல் நீ வந்து இவங்ககிட்ட எமோஷ்னலி ஏதாவது மேனிப்புலேட் பண்ணால் உன்னை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன், உன்னை ஜெயிலில் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? மேனிப்புலேஷனுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா? எண்ட் ஆஃப் த டே ஈவன் அது தண்டனையே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேளை தண்டனையை வாங்கி கொடுக்குறேனே வச்சுக்கலாமேப்பா. இவங்க பண்ணுற ஃபோர்ஜரி இந்த ஃப்ராடுத்தனத்துக்குலாம் நம்ம தண்டனை வாங்கி கொடுக்குறேனே வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப்பை வாழ்கிறதுக்கு கோர்ட்டால் வந்து அதை பண்ணிட முடியுமா? அது வந்து உதவுமா? மேரேஜ் லைஃப் நல்ல மேரேஜ் லைஃப்பை வாழ்கிறதுக்கு அது உதவுமா? ஸோ கோர்ட்லேயே கொண்டு போய் இந்த ப்ரூஃபை கொண்டு போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணாலும் கூட இதனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமோ நமக்கு வரப்போகிறதே கிடையாது. இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் நான் புரிஞ்சுக்கணும். இவங்க அப்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லையா? நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையா? உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா? சைக்கலாஜிக்கலாக அவங்களுடைய க்ளூஸ் எல்லாம் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? அவங்க செய்கிற பின்னாடி விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளோ விதமான க்ரூவல்ட்டி அவங்களுக்குள்ள அடங்கி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? அதுவே போதும். நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க, அவன் கூட நம்ம வாழ போகிறதில்ல, நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சொசைட்டியால் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியுமா? கட்டி போட்டு நீ அவங்க கூட வாழ்ந்து தான் ஆகணும், வாழலைன்னா அது வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட முடியுமா? அப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? உனக்கு வந்து வேலை கிடைக்காது, இனிமேல் உனக்கு வந்து ரேஷன் கடையில் உனக்கு வந்து இது பண்ண மாட்டோம், நாங்கள் அரிசி பருப்புலாம் போட மாட்டோம், ஏன்னா உன்னை வந்து நீ வந்து ஃப்ளைட்லலாம் நீ எங்கேயுமே பறக்க முடியாது, போக முடியாது, ஏன்னா உனக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணாலும் நீ யார்ப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆளா, நீ வந்து ஒரு பார்ட்னரையே வேணான்னு சொன்னதுனால உனக்கு டாக்ஸி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இந்த சொசைட்டி உங்களை தள்ளி வச்சிருமா? நீங்கள் டிவோர்ஸ்னு ஒரு முடிவு எடுத்தா முடியாது. அதே மாதிரி கோர்ட்டில் போய் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, எனக்கு என்னிடம் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் இவங்க வந்து என்னை பயங்கரமாக அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு நான் தான் சாட்சி, எனக்கு வந்து இவங்க கூட வாழ்கிறதுக்கு சேஃபாக இல்லைன்னு எனக்கு தோணுது, எண்ட் ஆஃப் த டே இவங்க கூட வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இப்படின்னு கோர்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் எந்த கோர்ட்டாவது உங்களை வந்து நீ கண்டிப்பாக வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னால் அவங்களோட பேசிக் ரைட்ஸ் டு லிவ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆகிடாதா? உங்களுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கோர்ட்டால் நடந்துக்க முடியுமா? ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதுனாலையோ, அவங்ககிட்ட அகைன் அண்ட் அகைன் கொஸ்டின் கேட்கறதுனாலையோ, அது சம்மந்தப்பட்ட எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறதுனாலையோ யூ வில் டூ நத்திங், யூ வில் அகாம்ப்ளிஷ் நத்திங். ரைட்டா? அடுத்ததா எக்ஸ்போசிங் த சீக்ரெட்ஸ். இதே விஷயங்கள் தான். நீங்கள் எந்த அளவுக்கு இவங்களுடைய சீக்ரெட்டை மற்றவங்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அதனால ஆக்சுவலி ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்க முடியுமா? யாராவது ஒருத்தவங்களோட லைஃபுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நீ இதை செஞ்சுதான் அவனை இதை செய்யக்கூடாது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட முடியுமா? இனிமேல் நீங்கள் அபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, ஒரு ஏட்டு இருப்பார், இவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சும்மா போய் சொல்லுவாங்க, உடனே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்றீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க வருவேன், டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நீங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏட்டு வந்து அப்படி சொல்லிட்டு போவார். படத்தில் போலீஸ் அப்படி சொல்லிட்டு போவார். இது மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிட முடியுமா? நான் வந்து டெய்லி உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட முடியுமா? ஸோ இவங்களுடைய சீக்ரெட்டை நீங்கள் மற்றவர்களோட ரிவீல் பண்ணுறதுனால இவங்களுடைய கோபம் தான் அதிகமாகுமே தவிர அதனால் நமக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்ல அவங்களுக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அப்யூஸ் ஆகிட்டு இருக்கீங்க, அப்யூஸ் ஆகுறீங்க, நம்மளால் எம்பத்தைஸ் பண்ண முடியுது. பட் அவங்களுடைய ரோல் இதில் என்ன? ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு பார்ட்னருக்கு நடுவில் அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது என்ன? ஒன்றுமே கிடையாது. ஈவன் ஒரு பேரண்ட்ஸ்னுடைய ரோல் கூட ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோட ரோல் கூட இங்கே ஒன்றும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஆணாவோ பெண்ணாவோ இருக்கிறீங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பா நீ பிடிச்சா வாழ், பிடிக்க முடியலையா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால எந்த பிரயோஜனம் இல்லைப்பா, இல்லாட்டி நீ விட்டுரு, நம்ம ஒரு தடவை 2 தடவை சொன்னால் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா பரவாயில்ல, அவன் தான் புரிஞ்சிக்காத ஒரு ஆளாக இருக்கானே, அப்போ நீ தான் முடிவு எடுக்கணும். அவன் குழந்தைகளை பார்த்துக்க, நீ உன்னை பார்த்துக்க, என்ன முடிவெடுக்கும் முடிவெடு உன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடு, இப்படி தான் அவங்களால சொல்ல முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவங்களுடைய சீக்ரெட்ஸை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ண இது இன்னும் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாவோ ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷன் தான் கிரியேட் பண்ணுமே தவிர
இதனால் we get nothing, they will get nothing, right? Opposing orders. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யாம அதை அப்போஸ் பண்றதுனால அவங்களுடைய கோபத்துக்கு தான் நம்ம ஆளாவோமே தவிர அதுலேயும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. சில எக்ஸ்ட்ரீமான விஷயங்களில் அந்த அப்யூஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக, ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுங்கிறதுக்காக, அதுக்காக அவங்க ஆர்டர் போட்டு உன்னுடைய பைசா புறத்தை என்கிட்ட கொடு, அவன் ப்ராப்பர்ட்டி புறத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வந்து பணிச்சு போகலாமான்னா அதுக்கு நம்ம பணிச்சு போக தேவையில்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்களுடைய ஆர்டரை ஒபே பண்ணாமல் போகிறதுனால நமக்கு இன்னும் வந்து பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர இது ஒன்றும் ஒரு சொல்யூஷனுக்கு வராது. அப்போ வாட் வுட் பி த ரைட் சொல்யூஷன்? அப்போ என்ன தான் பண்ணுறது? இவங்களை கோவப்படுத்தினால சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எஸ், எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நமக்கு தெரியுது. இதுகளை கோவப்படுத்தி உட்காந்து திருப்பி திருப்பி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கலாமே தவிர, சண்டை போட்டால் அதுக்கு நாளைக்கு கிளம்பி எங்கிட்டாவது என்னது அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி அதுக்கு அப்படியே வெளியில் போக ஆரம்பிச்சிருங்க. ஜாலியாக அதுகளுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நாம தான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். இதில் நமக்கு தான் இது ஃப்ரஸ்ட்ரேஷன், நமக்கு தான் இது பிரச்சனை. ஆமாவா? வேற என்ன தான் பண்ணுறது இதில்? வாட் டு டூ தென்? ரைட் டைமிங். வெயிட் ஃபார் த ரைட் டைமிங். எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இப்படி அவங்களுடைய சீக்ரெட்டை வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரிவீல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயங்கிறது ஒரு இடத்துல கிடைக்கும்னா, இப்போ கோர்ட்டில் வந்து இவங்களோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படி பண்ணாதான் அட்லீஸ்ட் அவங்க வந்து, ஏன்னா ஜட்ஜி வந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, என்னமோ நம்ம தான் வந்து, ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தான் ஏதோ அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், நம்ம தான் ஒரு பெரிய அப்யூசர் மாதிரியும், அவங்க பெரிய விக்டிம் மாதிரி விக்டிம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்களோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட் இருக்குங்கும் போது அந்த இடத்துல அந்த சரியான டைமிங்கில் நீங்கள் ரிவீல் பண்ணலாம். அவங்களுடைய ஆர்டரை வந்து தூக்கி போட்டு போ, நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். அப்படின்னா அதுக்கு உண்மையிலே ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் நீங்கள் விட்டால் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுடைய ஆர்டரை ஒபே பண்ணாமல் நம்ம வந்து நடந்து ஆகணும். அப்போ வந்து பண்ணலாம். ஸோ எல்லா விதமான விஷயத்தையும் ரொம்ப கால்குலேட்டிவாக, ரொம்ப சரியான டைமிங்கில் எந்த நேரத்தில் எது செய்யணுங்கிறத புரிஞ்சு ரொம்ப நிதானமாக நம்ம முடிவெடுக்கணும். நிதானமாக முடிவெடுக்கணும்னா நம்ம வந்து முதல்ல ஆன்சியஸாக இருக்கக்கூடாது. நாம் முதல்ல நிதானமாகணும். அப்படி நிதானமானால் சைக்கலாஜிக்கலாக எப்படி வந்து இந்த ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி நாம் வந்து எப்படி வந்து ஃபாதரை வந்து ப்ரொசீட் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு ஒரு மெச்சூரான ஒரு நிதானமான ஒரு இடத்துல நம்ம வர்றது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து சைக்கலாஜிக்கலாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிதான் தெரப்பேட்டிக் ஓரியன்டாக போகணுமே தவிர, நம்ம சும்மா எடுத்தவொடனே நான் வந்து இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொன்னால் அது இன்னும் அவங்களுடைய கோபத்தை தான் வெளிப்படுத்துமே தவிர அதனால பிரயோஜனம் இல்லை. ரைட்? செல்ஃப் ப்ரிப்பரேஷன், நம்மளை நாம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. எஸ், நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வாட், இட் இஸ் அ டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட். அவங்களுடைய ரூல்ஸை ஒபே பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படிங்கிற நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த அப்யூஸ் அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணுறதுனால அந்த அப்யூஸை ஸ்டாப் பண்ணிட முடியுமானா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்கள எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக எல்லா விதமான விஷயத்தையும் செஞ்சு என்ன உடனே அவங்க வந்து ஹாப்பியாகி நம்மளை வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னா அந்த ஹியூமன் சைக்காலஜி இந்த இடத்துல ஒத்து வராது. நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஒரு நார்சிஸ்ட் உங்களை துரோகியாக தான் பார்ப்பார்கள், உங்களை எனிமையாக தான் பார்ப்பாங்க, உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பார்ப்பாங்க எவ்வளவு நீங்கள் நல்லது செஞ்சாலும். அப்படின்னா இப்போ இந்த மாதிரி அவங்களோட கோபத்தை ஏற்படுத்தாத மாதிரி நம்ம கொஞ்சம் நடந்துக்கிறதுங்கிறது ஒரு டெம்பரவரி செட்டில்மெண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பர்மனண்ட்டான செட்டில்மெண்ட்டுங்கிறது என்னது, நம்மளை நாம் சரியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நாம் எப்படி க்ரோ ஆகிறதுங்கிறத யோசிச்சு இவங்களை ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணி எண்ட் ஆஃப் த டே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் அவுட் ஆகி போகிறதுங்கிறது தான் கரெக்ட். ஃபார் தேட் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் இன்னும் நமக்கு வந்து கிளாரிட்டி வரணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் அட்டெண்ட் த ஆன்லைன் தெரப்பி. ஸோ அது வந்து நம்முடைய அட்மினுடைய நம்பர் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் பார்த்து யூ கேன் புக் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மேட்டர். எல்லா விதமான விஷயங்களையும் சரியான நேரத்தில் செஞ்சால் தான் சரியான பெனிஃபிட் சரியாக நம்மக்கிட்ட வந்து சென்றடையும், வந்து அடையும். ஓகே, தட் இஸ் வாட்.